ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக மல்டிபிளான ப்ரேலேடி பிராண்டோட குக்வேர்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய மில்க் பாட். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம், கேஸ்லையும் வச்சுக்கலாங்க. இந்த மில்க் பாட்டோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 mmங்க. கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். மில்க் வந்து ப்ராப்பராக பாயில் ஆகி பர்ன் ஆகாமல், அதே மாதிரி பாத்திரத்தோட ஸ்டிக் ஆகாமல் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்குங்க. இந்த மில்க் பாட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா இதோட ஸ்டே கூல் எர்கோனமிக் ஹேண்டில்ஸ் தான். சேஃபாக கம்ஃபர்டபுளாக க்ரிப்பாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த பாத்திரத்தை பிடிக்க உங்களுக்கு இடிக்கு தேவை கிடையாது, துணி தேவை கிடையாது, ஜஸ்ட் வெறும் கையிலே பிடிச்சிக்கலாம். ஏன்னா இதோட ஹேண்டில்ஸ் வந்து சூடாகாது, சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மில்க் பாட் BIS சர்டிஃபைடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது 2 லிட்டர்ஸ்னு இருக்குது, 2.5 லிட்டர்ஸ்னு அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இப்போ வீட்டில் இட்லி பண்ணணும், டோக்லா பண்ணணும், மோமோஸ் பண்ணணும், இல்லை கொழுக்கட்டை பண்ணணும்னா தனித்தனியாக இல்லாமல் இந்த ஒரு கடாய் இருந்த போதும் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரேலிடியோட ட்ரைப்ளஸ் ப்ரோ ட்ரைப்ளே மல்டி கடாய். எவ்ரிடே ஸ்டீமிங்க்கு சூப்பராக நீங்கள் கம்ஃபர்டபுளாக குக் பண்ணிக்கலாம். இது வந்து 21 சென்டிமீட்டர்ஸ் கடாய்ங்க. பேஸ் வந்து நீங்கள் நார்மல் கடாய் மாதிரியே வறுத்துக்கலாம், சாம்பார் பண்ணிக்கலாம். மூடி இருக்கிறதுனால அழகாக எல்லா விதமான ரெகுலர் குக்கிங்கும் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இட்லி தட்டு கொடுக்குறாங்க. அதாவது 10 இட்லி நீங்கள் அதில் வந்து அட் அ டைமில் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தோக்லா இல்லைன்னா தட்டை இட்லின்னு சொல்லலாம், அந்த பிளேட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து இட்லியோ டோக்லாவோ மோமோஸோ இல்லை வந்து கார்னோ இதெல்லாமே நீங்கள் அழகாக வந்து இந்த ஒரு தட்டை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதோட ட்ரைப்ளஸ் ப்ரோ டெக்னாலஜி ஹீட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதனால் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஃபுட் வந்து ரொம்ப நல்ல டெக்ஸ்டரோடையும் டேஸ்ட்டோடையும் இருக்கும். இது வந்து கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கடாயை வச்சு சாம்பார் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பொரிக்கிறதோ வறுக்கிறதோ எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீமிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அந்த கடாயை வச்சுட்டு அதை தண்ணியை ஊற்றிட்டு நான் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அந்த நம்மளோட இந்த இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா தட்டை இட்லி பிளேட்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட்டில் கார்னை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் வந்து மோமோஸ் இருக்குது வீட்டில். அந்த மோமோஸை ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொழுக்கட்டை பண்ணிக்கிறதோ இல்லை வந்து வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதோ எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரே ஒரு கடாய் வாங்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இட்லியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக கொழுக்கட்டை எல்லாமே வந்து சூப்பராக ஸ்டீமிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா அழகாக மோமோஸ் வந்து ஸ்டீம் ஆகிடுச்சுங்க. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தால் போதும், மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். வந்து நம்ம கார்னும் நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து குக் ஆகிடுச்சு. எப்பவும் போல் கொஞ்சம் டைம் எடுக்காமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லி தட்டில் நான் இன்றைக்கி பீட்ரூட் இட்லி செய்ய போகிறேன். இட்லிஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு குக் ஆகிடுதுங்க. இதோட டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு குக்கிங்கும் ஃபாஸ்ட்டாகிடுது, டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் மாறல. நான் வந்து ஒரே ஒரு பிளேட் விமானுக்காக மட்டும் வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் பவுடர் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்க. நான் வந்து இந்த பீட்ரூட்டை தூளெல்லாம் இந்த சீவிட்டு நல்லா கிரேட் பண்ணிவிட்டு என்னோட டீஹைட்ரேட் மிஷினில் வச்சு நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் பவுடர் ஆக்கி அந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் குக்கீஸும் செஞ்சுட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக எந்த விதமான உங்களுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ இல்லாமல் கலர் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து அந்த பீட்ரூட்லேருந்து வரக்கூடிய கலர் தான். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபுட் கொடுக்குறப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். பீட்ரூட் குக்கீஸ் நிறைய பேர் வந்து பூஸ்ட் குக்கீஸ் சொல்லி சாப்பிட்றாங்களாம். ஃபீட்பேக் வந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குக்கீஸ் வேணாலும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு உங்களுக்கு மல்டி கடை வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும், பட் டேஸ்ட்லேயும் சேஃப்டிலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ப்ரெஷர் குக்கர் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ப்ரேலேடியோட இந்த ட்ரைப்ளஸ் ப்ரோ ப்ரெஷர் குக்கர் வந்து உங்களுக்கு டே டு டே குக்கிங்க்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டான மாடர்ன் கிச்சனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கூடிய ஒரு குட்டி குக்கர் தான் வாங்கியிருக்கேன். மெயினாக விவான் குட்டிக்காக தான் வாங்கியிருக்கேன். விவானுக்கு வந்து பருப்பு சாதம் வந்து ரெகுலராக வச்சு கொடுப்பேன். அவனுக்காக வாங்கின குக்கர் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இந்த குக்கர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பார்க்கறதுக்கு டீப்பாக இருக்கிறதுனால குக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது பாட்டம். இது வந்து நீங்கள் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் வந்து இண்டக்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ட்ரைப்ளஸ் டெக்னாலஜி உங்களுக்கு 3 மடங்கு ஃபாஸ்ட்டான ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அரிசி, தால், கரீஸ், வெஜிடபிள்ஸ்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகுங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறதுனால டியூரபுளாக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும், அதே மாதிரி நான் ரியாக்டிவ் மெட்டீரியலாக இருக்கிறதுனால குவாலிட்டியில் காம்ப்ரமைஸாக கிடையாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும்.
அண்ட் இந்த குக்கரில் அட்வான்ஸ்டு சேஃப்டி லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டுவல் சேஃப்டி வால்வ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது BIS அண்ட் ISI சர்டிஃபைடுங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எவ்ரிடே குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 லிட்டர்ஸ், 3 லிட்டர்ஸ் அண்ட் 5 லிட்டர்ஸ் சைஸஸில் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து வாங்கணுனாலும் இல்லை ஃபேமிலிக்கு வாங்கினாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி முடிச்சிடுச்சு, உங்களோட எவ்ரிடே குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டைனோட பணியார கல் சொல்லலாம். மொத்தம் வந்து 7 குழி இருக்கக்கூடிய கல் தான். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சைடு உங்களுக்கு வந்து சிலிக்கான் கிரிப்ஸோடு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வெளியில் கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ள சாஃப்டாக இருக்கணும் பணியாரம் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பணியாரக்கல் தான் பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த காஸ்டைன் பணியாரம் பண்ண வந்து ரொம்ப எவ்ரிடேக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது வந்து காஸ்டைன் இருந்தாலும் இதோட ஃபெதர் லைட் டிசைன் வந்து ஹேண்ட்லிங்கை ரொம்ப ஈஸியாக்கி ஃப்ளிப்பிங் அண்ட் குக்கிங் வந்து ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக ஆக்குதுங்க. அண்ட் வந்து யூஸ்வலாக ஹெவியாக இருக்கும்ல, பட் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். இதில் வந்து 7 குழி இருக்குது, 12 குழி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால பணியாரம் நல்லா சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகும். அவுட் சைடில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த பணியாரக்கல்ல உங்களுக்கு வந்து கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.